வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து மார்ச் மாதம் 31 விஞ்ஞானம் மெய்ஞானம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். உருவம், ஒலி, ஒளி, சுவை, மனம் எனும் 5 விளைவுகளுக்கும் மூலமானதும் மெய்ப்பொருளானதும் காலம், தூரம், பருமன், வேகம் எனும் கணிப்புக்கு அப்பாற்பட்டதும் ஆகிய மெய்ப்பொருளினை பற்றியும் ஐவுணர்வுகளாகவும் சிந்தனை ஆற்றலாகவும் உள்ள அறிவை பற்றியும் உணர்ந்து கொள்ளும் தெளிவு மெய்ஞானம். இயக்கத்தை கண்டது விஞ்ஞானம், இயக்க மூலத்தை உணர்ந்தது மெய்ஞானம். உடலை வளர்ப்பதும் அதை அழகுபடுத்துவதும் விஞ்ஞானம். உள்ளத்தை மேன்மையாக்குவதும் தூய்மையாக்குவதும் மெய்ஞானம். வாழ்வில் சிறப்பளிப்பது விஞ்ஞானம், வாழ்வில் அமைதியை தருவது மெய்ஞானம். இயங்கி அறிவது விஞ்ஞானம், நிலைத்து உணர்வது மெய்ஞானம். வாழ்வில் முன்னேற்றம் விஞ்ஞானம், வாழ்வில் சீர்திருத்தம் மெய்ஞானம். வாழ்வை வளப்படுத்தும் ஒரு உயர் நிதி விஞ்ஞானம், அந்த நிதியை பாதுகாக்கும் பெட்டகம் மெய்ஞானம். துணைக்கருவிகளை கொண்டு உடல் கருவிகளை ஆற்றல்களை பெருக்கி வருகிறது விஞ்ஞானம். உடல் கருவிகளை திறமையோடு ஆற்ற அறிவை முழுமையாக்குகிறது மெய்ஞானம். மனிதனுக்கு களிப்பூட்ட வல்லது விஞ்ஞானம். அக்களிப்பு சலிப்பாக மாறாமல் அளவு கட்டி காலம் புரிய வல்லது மெய்ஞானம். மெய்ஞானத்தோடு இணைந்த விஞ்ஞானம் வாழ்வில் நலம் காக்கும். மெய்ஞானத்தை புறக்கணித்த விஞ்ஞானம் வாழ்வில் வளம் அளிக்கும். மறைபொருள் விளக்கம்தான் மெய்ஞானம், உருப்பொருள் விளக்கம்தான் விஞ்ஞானம். அறிவை பற்றி, உயிரை பற்றி, உயிருக்கும் மூல மெய்ப்பொருளை பற்றி அறிந்து கொள்வது மெய்ஞானம். உடலை பற்றி, உணவை பற்றி, உலகை பற்றி அறிந்து கொள்வது விஞ்ஞானம். அறிவின் சிறப்பே மெய்ஞானம். அருட்தந்தையவர்கள். வாழ்க வளமுடன். மேலை நாடுகள் விஞ்ஞானத்தில் வளர்ச்சி பெற்று அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய நாடோ மெய்ஞானத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறது. வேகம் என்னவோ குறைவுதான், இருந்தாலும் அமைதியை நோக்கிய பயணத்தில் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதை அடிப்படையாக கொண்டு கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஒரு அற்புதமான பாடல். நான் பிறந்த நாட்டுக்கெந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது. அந்நாட்டிலே தண்ணீரும் பொன்மீனும் விளையாடுது, 3 தமிழ் தோன்றுமிடம் எங்கள் நாடு. மேலை நாடு பரபரப்பில் வாழ்ந்து பார்க்குது, இந்த கீழை நாடு தனி வழியே நடந்து பார்க்குது. விஞ்ஞானம் அந்த நாட்டில் போரை நாடுது, விஞ்ஞானம் அந்த நாட்டில் போரை நாடுது. நம்ம மெய்ஞானம் உலகமெங்கும் அமைதி தேடுது. நாம் பிறந்த நாட்டுக்கெந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது. தென்னாட்டிலே பொன்மீனும்
தண்ணீரும் விளையாடுது. மூன்று தமிழ் தோன்றுமிடம் எங்கள் நாடு என்று மேலை நாட்டு அழிவை நோக்கி பயணத்திலும் கீழே நாடான நமது நாடு அமைதியை நோக்கி பயணத்திலும் இருப்பதாக இந்த கவியில் கருத்தை திணித்திருப்பார் கவியரசன் என்று சொல்லி சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.